பார்க்க போறீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஒரு பார்டர் பேக் தைச்சாக்கா எவ்வளோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்களும் தான் 2 கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஒரு பேக்ல வந்து எவ்வளோ பெரிய பேக் கொடுத்தாலுமே மார்க் பண்ண மாட்டேங்கிறாங்க புடிக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம் கூட பரவாயில்லைங்க. நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நான். உங்களுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்னென்ன பண்ணுறேன், எந்தெந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்கிறது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக தெரியுங்க. வாங்க. இதில் வந்து நீங்கள் மார்க் உங்களுக்கு கொடுக்கணும்னு வந்து எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்குலாம் தேவையே கிடையாது. நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். நான் போன வீடியோவில் சொன்னது வந்து கிருஷ்ணரை வச்சு சொல்லியிருப்பேன் நான். இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ எனக்கு வந்து இந்த பார்டர் பேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டானது. இது வந்து நான் காலையில் எடுக்கலாம்னு நினச்சேங்க. எனக்கு டைம் இல்லை, எடுக்கல. இது வந்து மடிச்செல்லாம் அடிக்கிறதில்ல இந்த பார்டர் பேக். இங்கே பாருங்கள், புடியை வந்து மடிக்கலாம் மாட்டோம். இந்த மேல் பார்டர் கொடுத்துட்டு அது உள்ளே வச்சு தான் ரஃப் அடிக்கும். இது டிஃப்ரெண்ட். நாளைக்கு வேணா இந்த வீடியோ வேணா கேளுங்க. நாளைக்கு நான் எப்படி தப்பேன் இது வேணா நான் போடுறேன். இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் கொஸ்டின் சொல்கிறேன் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இப்படி கொடுப்பாங்க பேக். வந்து இது கட் பண்ணி வச்சிருக்கேன் பார்டர் பேக். இது வந்து சைடு இது வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டு இதை வந்து இப்படி இருக்கும் நம்மளுக்கு ஜாயின் பண்ணி. இப்போ நான் எப்படி இதை வந்து புடி வைக்கணும்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள்,